வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக திரு ஜாகுவா தங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் சின்ன கோரிக்கை. அரசை படத்திற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அரசை படம் வந்து அண்ணன் சொன்னாங்க நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா, என்ன ஏதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு போயிட்டேன், ஒன்றும் தெரியல எனக்கு. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அதை காமிச்சாரு. பார்த்தா பயங்கரமாக நான் அரசியல் பேசியிருக்கேன் மாதிரி தெரிஞ்சு. சரி என்ன சார் அப்படின்னா, இல்லை இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு. பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேற எந்த படமும் ஓடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார். உண்மையிலே உங்களுக்கு நாயர் செல்வி சார், இந்த மாதிரி துணிச்சலா இந்த இப்போ யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவு மிக அற்புதமா நீங்க படம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னீங்க சினிமாவை மட்டும் பேசுங்க சார், வேற எதையும் பேச வேண்டாம். நானும் வேற எதையும் பேசல. இதுல நடிச்சிருக்க அத்தனை ஜீவா அவர்கள் வந்து அவர் கடவுளுக்கு நிகரானவர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து இல்லைன்னு சொல்லப்படாதீங்க. புரட்சி தலைவர்லாம் 46 வயசுக்கு மேல பெரிய டாப் ஹீரோ, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து 36 வயசுக்கு மேலே தான் டாப் ஃபைட் மாஸ்டர். அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு 72 வயசு, இன்னும் நான் ஹீரோ நடிக்கிறேன். அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்ப நல்லா வச்சுங்க. நீங்க உடம்பு எப்பவும் பார்த்துருக்கணும், அப்படியே வச்சுங்க. அது மாதிரி நீங்க எப்பவும் வச்சுங்க. அதான் குணாஜி அடிச்சு கலைக்கு விட்டு போயிட்டாரு. அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டாரு. டைமண்ட் பாபு சார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க. எல்லாத்துக்கு மேல நமது பாசமிகு சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் பேச்ச கேட்கறதுக்காக நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கோம். உண்மையான விஷயம் அதுதான். அது உட்காந்துட்டு அவங்க பேசணும். தயாரிப்பாளர் வந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிச்சு இன்னும் நிறைய படம் நீங்க தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களா கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கை கட்டலோட. ஏன்னா இந்த மாதிரி படம் பண்றதுக்கே தைரியம் வேணும். நடிக்கிறதுக்கே பயமா இருக்கு எல்லாருக்கும். யாரும் சொன்னாங்க நடிக்கவே பயமா இருக்கு, நாங்க அப்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கும். கை தட்டு மேடம் உங்களுக்கு உண்மையில பெரிய சந்தோஷமான விஷயம். அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு. நம்ம டைரக்டர் ஹீரோ தயாரிப்படம் தயாரிட்டாரு. நான் அவங்க சுந்தரவல்லியோட சொல்லிட்டே இருந்தேன், இந்த பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு. அடுத்த பாட்டு அந்த அது என்ன சார் நீங்க பாட வேண்டிய பாட்டு, இந்த பாட்டு எடுத்துட்டாரு சார் அவரு. ஆமா அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு அந்த அந்த மாண்டேஜ் சாங் வந்து ரொம்ப அற்புதமான சாங் சார். உண்மையில யார் எழுதுனது இதை? உண்மையில சீனகன் சார் ஒரு கைத்தட்டல். அவ்வளவு அற்புதமான அந்த பாட்டு. அந்த பாட்டு நிச்சயமா நீங்க வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்க. அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நாட்டுல நடக்கணும். நானும் தான் நினைக்கிறேன். நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா நாடு நடக்கணும்னு தான் நினைப்பாங்க. நல்லவர்கள் அனைவரும். இப்ப நம்ம ஒரு படம் பார்க்கறோம், வில்ல சேர்த்தா சாவட்டா ஹீரோ வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் இந்த எல்லாருக்கும் இந்த ஒத்த கருத்து இருக்கு. நீ கடைசியில அவங்க டைலாக் பேசுவாங்க, எல்லாம் ஒன்னா சேருங்க, மக்கள் ஒன்னா சேர்ந்து போராடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆனா வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள போய் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சாப்பாடு ஆக்குறது இல்லை யார் வீட்லயும். இன்னைக்கு அமெரிக்கால 1971 70% குடும்பம் பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து 10% குடும்பம் கூட ஒன்னா கிடையாது. அமெரிக்கா ஒருத்தர் நண்பர்கள் போங்க, 10% கூட ஒற்றுமை கிடையாது. யாருமே கிடையாது. வீட்டுல தனியா ஒரு பெட்ரூம் இருக்கும். சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரும். அன்பு, பாசம், நேர்மை ஒண்ணுமே மண்ணா போச்சு. அது என்ன பிறந்தது இருக்கு. நம்ம இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்க்கோம், மிருகம் கூட அவ்வளவு பாசமா இருக்கு. இப்பதான் ஒரு பறவை ஒரு வரம்புதான் பாத்துருவாங்க. ஒரு பறவை செத்து கிடச்சி அதை ஒருத்தர் தடவை உயிருக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு, செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனாரு. இந்த பறவை போய் அந்த இதயத்துல போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலைகிறாயா? என்னையா பணம்? விஜயகாந்த் சொன்னதுதான், பணம் என்ன பணம்? செத்து போனா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுவு பிறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும். வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும், இன்னும் வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாத்தி வாழணும்? எல்லாரும் நல்லவனா இருக்கணும். பணம் ஒண்ணுமே மயிரை கூட போட முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளவுதான். ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கணும், அவ்வளவுதான். இது மட்டும்தான் தேவை.
நீ என்ன வேணா நினைச்சீங்க, நம்ம நல்லவனா இருக்கணும். நல்லவனா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, நம்ம எல்லார் குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டுல ஆக்குறதுல மேக்சிமம் ஒரு 90% ஆக்குறதுல அந்த வீட்டுல பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமா, தனித்தனி ரூம், தனித்தனி செல்போன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்போன். எல்லா செல்போன் தான் இப்ப கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒண்ணு பார்ப்பாங்க. செல்போன்ல என்ன இருக்கு, நமக்கு எதனா இது இருக்கா? எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கு நான் சீஃப் கிளாஸா கேட்பேன். எல்லாம் எங்க அம்மா பிடிக்குமா, எங்க அப்பா பிடிக்குமா, இல்லை என் டீச்சரை பிடிக்குமா? ஒன்ன பிடிக்கும்டா. 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பை நல்லதா வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா ஆஸ்பத்திரி 40 வயசுக்கு மேல ஆஸ்பத்திரி தான் நிற்கும். ஆஸ்பத்திரி கீழே நிக்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு. ஏன்னா அவனால சாப்பிட முடியல. நேற்று எனக்கு தேடி மதுரையில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்து உள்ள போயிட்டு தண்ணி எடுத்து சாப்பிட்டு முடிச்சாரு. எப்படிங்க சாப்பிட்டாங்க? குடிக்கிருக்காரு. அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்னு சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்துல இருந்த அமிர்தம்லாம் உள்ள போய் உடம்ப இளமையா வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாயா? 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வயசு நோய் இல்லாம இருக்கலாம்ல, அதை கூட இல்லாம யாருமே பாக்குறது இல்ல. இப்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு கிரக பிரசம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அது வீட்டுல பெரிய டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு அது டிவியில போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்னங்க இல்ல அதை பார்க்கலாம், அது அடம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்னைக்கு வந்து திரைப்படம் இன்னைக்கு பார்த்தோம், முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவகுத்துன்னு ஒண்ணு வரும், அதை பார்த்தோம். அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க செல்போன் வந்த கூட எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்கறது எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணிருச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்க முழுதா இப்போ வந்து நம்ம சாரோட அரண்சை படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்துல தான் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளவு பேரு சாகணும்? அப்போ நம்ம ஏதோ வாங்கி சாப்பிடுறோம். இன்னைக்கு வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோம்னா அதுல புழு இருக்கு, தேல் செத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போ யாரையும் பார்க்கறது இல்லை. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்திலையும் காப்பாத்தாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்பவும் ஒரிஜினலா உத்தமனா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்து போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்ல படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சு துணியை கழட்டி போட்டு போகலாம், எவனுக்கும் தெரியாது. உனக்கு வாழ்ந்து அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அரண்சை படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், இந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம அவர் எங்க வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா சொல்லுங்க? என்னோட சின்னவரா? ஓகே. அவர் வந்து அற்புதமா வந்து சொல்லுவாரு. டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன். ஆனா எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒண்ணுமே தோணல. ஏன்னா நடிக்க சொன்னாலும் நடிச்சு நம்பட வேண்டாம், அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே கூட டேக் வாங்கல, என்னமோ தெரியல. ஒருவேளை நான் கரெக்டா பண்ணேன்னா இது நான் தப்பா பண்ண எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்ப எல்லாம் சொல்றத பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் ஒரு குழந்தை மாதிரியே தான் பாக்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை எனக்கு, அவ்வளவுதான். அவர் வந்து நான் ஒரு 6 நாள் நடிச்சிருக்கோம் சார். 7 நாள் அவர் பார்க்கதான் எனக்கு குழந்தை. இப்பவும் குழந்தை மாதிரி தான் தெரியல. அவர் ஒரு இதாவே எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஹீரோவா ஆகணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையா கத்துங்க, டான்ஸை முறையா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவா தமிழ்நாட்டுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டை நல்லா போடல, நான் சண்டைக்காரன் இல்லை, அதனால சொல்றேன். இல்ல கத்துக்கணுங்க சார். இப்ப நான் ஒரு கூட ஹீரோவா நினைக்கிறேன். என் சண்டை பாருங்க, ஒரு பைக்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தேன். இப்போ கூட ட்ரெயிலர் போடலாமான்னு பார்த்தேன். இப்போ இல்லை, ஒரு ஆரம்பிக்கலாம் எல்லாம் முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சாவித்திரி அக்கா பாக்குறாங்களே? ஓகே ஓகே, பயமா இருக்கு உங்களுக்கு? சரி, ஓகே சார். இந்த படம் நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்க இல்ல குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும்னு சொன்னாரு. அந்த ஓகே. அது மாதிரி வந்து நீங்க அந்த அரண்சை பட குறிப்பை நீங்க பத்திரிகையால நினைச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும், நாடு நல்லா இருக்கணும்னா இல்ல இருக்கக்கூடாது உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு கொரோனா காலகட்டத்துல நாங்க வீட்டுக்குள்ளே இருந்தோம், நீங்க தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க உயிரை எப்படி, ராணுவம் எப்படி உயிரை துச்சமா மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ, அதே மாதிரி
பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமா நினைச்சு மக்களுக்காக செய்யற நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தன் பத்திரிகை அடிச்சான், நான் பார்த்தேன், ஒரு இதுல அடிச்சான், நீங்க திருப்பி அடிச்சுக்கணும். எவனா இருந்தாங்க திருப்பி அடிங்க. அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்க கூடாது. அடிச்சா திருப்பி அடிக்கணும். என்ன பேர் நான் எழுதுனேன், நான் அடிக்க விட மாட்டேன். அடிச்சா அப்ப உங்க நீங்க எடுத்து அவங்களே திருப்பி அடிக்கணும். யாரு முதல்ல அவன் திருப்பி அடிக்கலாம். ஏன்னா வாய் பிரச்சனை வர அடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப அக்கா வந்து ரொம்ப இதா இருக்காங்க. அக்கா ஒரு சால்வ் போடலாமா? வாங்க உங்க மேலத்துக்கு இவங்களுக்கு நான் போடுறேன் சார். வாங்கம்மா, நல்லா பேசுறீங்களா? அதுக்காக சொல்றேன், தமிழ் அழகா பேசுறீங்க. நீங்க போங்க போங்க. யாரோ வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு தாங்க அடிக்குது, என் போன் பின்னாடி. ஓகே, அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுனாங்க. அந்த 2 ஹீரோயினுக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு ஆனா தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் பேசுங்க மேடம். இல்ல நீங்க நல்லா பேசுங்க. இல்ல என்னோட நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுறாங்க தமிழ். ஓகே சரி ஓகே. ஆனா என் மண்ணு, என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்க, கன்னடத்துல அன்னைக்கு போனா தமிழ் எழுதணும்னு அதை மட்டும் தனியா கிடைக்கிறான். தமிழ் அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தாலே வாழ வைக்கணும் ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கப்புறம் தான் மொழிலாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்தா கூட தமிழனா தான் பிறக்கும். ஏன்னா இங்கதான் அந்த ஒற்றுமை இருக்கு, அந்த நட்பு இருக்குது. அதனால நீங்க தமிழ்நாட்டுல தமிழ நடிக்க பாருங்க, எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி, இந்த நடிச்சு போனதான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியா இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாரா இருக்கட்டும், எல்லாரும் இங்க நடிச்சாதான் அது என்னமோ இந்த ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. உன நான் தப்பா சொல்ல, இனி பேசும்போது நீங்க தமிழா பேசுங்க, அதான் நான் கேட்கிறேன். அதே மாதிரி ஓகே, இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி, உலகத்திலே தாய், அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. பூமி எப்படியோ அதுதான் தாய். என்ன வளர்ச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தந்தை வானம், அதுதான் மழை பொழியும். அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது. இந்த தந்தையும் தாயும் நீங்க யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எப்பவுமே போயிட்டு நீங்க வந்து தந்தை கிட்ட சாப்பிட்டீங்களா, அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த பாசம் உங்களை பெருசா ஆக்கிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு நான்லாம் 9வது பையன், எங்க பெரியப்பா வீட்டுல 12வது பையன். அது மாதிரி இப்போ ஒரு குழந்தை பக்கம்னா 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய். ஏன்னா குழந்தை பக்கிறதுக்கு அவங்க கிட்ட அந்த சக்தி கிடையாது. ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால அம்மா பாக்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலயும் மாடு அம்மானி தான் கத்துது. ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டுல அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது. இடையில ஒரு 6 மாசம் குழந்தை அந்த போட்டாங்க, நான் கூட என்னோட யூடியூப்ல போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷ்ல சொல்ல 6 மாசம் குழந்தை. அப்ப அதுக்கு மேல இருக்கும்போது நீங்க காது குத்துறீங்க இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்த சந்தோஷம், தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க.